அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கிராஃப் தியரியில் இருக்கிற வாக் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன், அதில் இருக்கிற ரிலவெண்ட்டான டெஃபினிஷனும் ஒரு தியரமும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாக் அப்படின்னா என்னென்னா, எ வாக் கனெக்டிங் டூ வெர்டிசஸ் u and v in a graph G is a finite sequence. அப்போது யூலேருந்து விக்கு போகிற ஒரு வாக், ஜஸ்ட் நம்ம நடப்போம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் ரிப்பீட் ஆகலாம், வெர்டிசஸ் ரிப்பீட் ஆகலாம், எட்ஜஸ் ரிப்பீட் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ரெண்டு வெர்டிசஸ் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, v0ன்றது ஒரு வர்டெக்ஸ், v1ன்றது ஒரு வர்டெக்ஸ். அப்போ v0 டு v1க்கு நடுவில் e1ன்ற எட்ஜ் இருக்குது. அடுத்து v1னும் v2வும் எட்ஜ்னா அதுக்கு வர்டிசஸ்னா பிட்வீனில் e2ன்ற எட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த v0ன்ற வர்டெக்ஸை யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே vn-1ன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற எட்ஜ் இங்கே en, இதுக்கு ப்ரீவியஸாக en-1, enக்கு அப்புறம் vn வர்டெக்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம vன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்க வர்டெக்ஸ் u, எண்டில் இருக்கிற வர்டெக்ஸ் v, அதனால தான் இதை வாக் uv அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதான் இட்ஸ் a finite sequence of vertices and edges appearing alternatively such that for each I 1 less than or equal to I less than or equal to n, the edge e1 is incident, e1 இல்லை இது ஆக்சுவலாக ei is incident with the vertices vi-1 and vi. இப்போ e1 இங்கே ஐக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், e1ன்னு வருது அப்படின்னா v0ம் v1ஓட இன்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இது. ஓகே, ஒரு வாக்கில் எத்தனை எட்ஜஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் லென்த் ஆஃப் த வாக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அடுத்த டெஃபினிஷன். த லென்த் ஆஃப் எ வாக் இஸ் த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் இன் இட். ஓகே, இந்த ஸ்டார்டிங் எட்ஜ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் வர்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த v0 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இனிஷியல் வர்டெக்ஸ் சொல்லுவோம். கடைசியில் இருக்கிறது எண்ட் வர்டெக்ஸ் சொல்லுவோம், விச் மீன்ஸ் டெர்மினல் வர்டிசஸ். அப்போது ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும். அப்போ ஒரு இனிஷியல் வர்டெக்ஸ், ஒரு டெர்மினல் வர்டெக்ஸ். இன் பிட்வீனில் இருக்கிற வர்டிசஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் வர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வாக் யூவின்னு சொல்லும்போது இனிஷியல் வர்டெக்ஸ் வந்து u, டெர்மினல் வர்டெக்ஸ் வந்து v. ரைட், ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரையல். ஒரு வாக்கு தான் நம்ம ட்ரையல்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த ட்ரையல் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும். எ வாக் இஸ் கால்ட் எ ட்ரையல் இஃப் ஆல் த எட்ஜஸ் இன் இட் ஆர் கால்ட் டிஸ்டிங்க்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட் எட்ஜஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த வாக்கை நம்ம என்னென்னு சொல்லணும்னா ட்ரையல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கால்டு வரக்கூடாது. எ வாக் இஸ் கால்ட் எ ட்ரையல் இஃப் ஆல் த எட்ஜஸ் இன் இட் ஆர் டிஸ்டிங்க்ட். அதே போல் ஒரு வாக்கு எப்போ நம்ம பார்த்துன்னு சொல்ல போகிறோம்னா அது அடுத்த டெஃபினேஷன். ஸோ இந்த கொஷின் எல்லா டெஃபினேஷனும் 2 மார்க்காக கேட்குறாங்க. டிஃபைன் வாக் ஆஃப் எ கிராஃப், இல்லை டிஃபைன் ட்ரையல் ஆஃப் எ கிராஃப், அந்த மாதிரி எல்லாமே ஒரு 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க. ஸோ பார்த்துற டெஃபினேஷன், எ வாக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். அந்த ரெண்டு வெர்டிசஸ் நடுவில் அதில் இன்சிடென்ட் ஆகிருக்க எட்ஜஸ் இருக்கும். A walk is a path if all its vertices are distinct. எப்பெல்லாம் vertices டிஸ்டிங்க்டாக இருக்குதோ ஆப்வியஸாக எட்ஜஸும் டிஸ்டிங்க்டாக இருக்கணும். நான் அதனால் சேர்த்த டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். A walk is a path if all its vertices and edges are distinct. இப்போ a path p of uனா அப்போ இனிஷியல் வர்டெக்ஸ் யூவாக இருக்குது, டெர்மினல் வர்டெக்ஸ் வந்து வியாக இருக்குது. as a sequence of vertices-ஆக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா சிம்பிளாக ஒரு வெர்டிசஸ் மட்டுமே நம்ம எழுதலாம். v0 v1 எழுதுறோம் அப்படின்னா v0க்கு v1க்கு பிட்வீனில் அந்த e1ன்ற எட்ஜ் இருக்கிறது வந்து அண்டர்ஸ்டுட், அது எல்லாமே நம்ம எழுதுறோம்னு அர்த்தம். ஸோ v0 v1 v2 எக்ஸெட்ரா vn. இந்த இனிஷியலாக இருக்கிற இந்த v0 தான் நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம், அதுதான் ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். அது போல் vn தான் vன்னு எழுதுகிறோம். ஓகே, அதுதான் பாத் uv. with the understanding that vi-1 vi இந்த பேர் சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு வெர்டிசஸை பேராக எழுதும்போது இன் பிட்வீனில் அதுக்கு நடுவில் ரெண்டு வெர்டிசஸ்க்கு நடுவில் எட்ஜ் இருக்குது. v0 v1 கனெக்ட் பண்ணுற ஒரு எட்ஜ் இருக்குது, v1 v2 கனெக்ட் பண்ணுற ஒரு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் ஈச் i 1 less than or equal to I less than or equal to n. இது பாத்துக்கான டெஃபினேஷன். ஸோ அப்போ பாத்தில் என்ன இருக்குன்னா வெர்டிசஸ் எட்ஜஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும். ட்ரையல்னு சொல்லும்போது வெர்டிசஸ் மட்டும் எட்ஜஸ் டிஸ்டிங்க்டாக இருந்தால் போதும். வாக்குன்னு சொல்லும்போது எது வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். ஓகே, ஸோ ட்ரையல் எட்ஜஸ் டிஸ்டிங்க்டாக இருக்கட்டும், அங்கே மேபி வெர்டிசஸ் ரிப்பீட் ஆகலாம். ஆனால் பாத்தில் வெர்டெக்ஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது, எட்ஜஸும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ க்ளோஸ்டு வாக்குக்கான டெஃபினிஷன், சைக்கிளில் தான் நம்ம க்ளோஸ்டு வாக்குன்னு சொல்கிறோம். சைக்கிள் இஸ் எ க்ளோஸ்டு வாக் யூவி சொல்கிறோம். அதாவது இனிஷியலாக யூன்ற வர்டெக்ஸும் எண்டில் வந்து வின்ற வர்டெக்ஸ் இருக்குது. இன் விச் ஆல் த வெர்டிசஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் எக்ஸப்ட் தட் யூ ஈக்குவல் டு வி. எங்கே ஸ்டார்ட் ஆகிடுதோ அங்கேயே முடியுது. அப்போ இனிஷியல் வர்டெக்ஸும் எண்டு வர்டெக்ஸும் சேமாக இருக்கும்போது அது க்ளோஸ்டு வாக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ சப் வாக்குக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வாக் எடுத்துக்கிறோம். பை ஜாயினிங் வாக் பிட்வீன்
the vertices u and v, அதுதான் w of uv நம்ம சொல்றோம், is a walk. Then any subsequence w dash of uj vj of w which itself is a walk in the graph. அதாவது uvக்கு பிட்வீன்ல ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கிறோம், அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் எட்ஜஸ் எடுக்கிறோம், அதுவும் ஒரு வாக்கா இருந்தது, அது சேம் கிராஃப்கா இருந்துச்சுன்னா இது நம்ம சப் கிராஃப் சப் வாக் அப்படின்னு நம்ம சொல்றோம், சப் வாக் ஆஃப் w. அப்போ இந்த w dash வந்து w குள்ள இருக்கு, அப்போ w is said to contain w dash. இந்த w dash தான் சப் வாக்னு நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப் எடுத்திருக்க 1 2 3 4 5 வெர்டிசஸ் இருக்கு, எட்ஜஸ் இது வந்து E1, இந்த 2க்கும் 3க்கு நடுவில் இருக்க எட்ஜ் E2 E3 E4 E5 E6 E7 7 எட்ஜஸ் இருக்கிற இந்த கிராஃபை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போது வாக் பிட்வீன் 1 and 5, இப்போ 1லேருந்து 5க்கு போகிற வாக்கு. இந்த மேக்ஸிமம் வாக்னா ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக நடக்கிறது தானே. இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 E1 2, 2க்கு அப்புறம் நான் இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், நான் நீங்கள் E7க்கு போகிறேன், E7 வரும்போது 4, அதுக்கப்புறம் E3, அப்புறம் 3, அதுக்கப்புறம் E2, E2க்கு அப்புறம் இங்கே 2, 2க்கு அப்புறம் E6, E6க்கு அப்புறம் 5. ஸோ ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் 1 இருக்குது பாருங்கள், எண்ட் வெர்டெக்ஸ் வந்து 5 இருக்குது. இதுதான் வாக். இப்போது இது வந்து நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கேன், இங்கே E7 எழுதியிருக்கேன்னா E3 3, இது E2. ஸோ இப்போ பாருங்கள் E1 E7 E3 E2 E6 எந்த எட்ஜுமே ரிப்பீட் ஆகலை பாருங்கள். அப்போ இதனோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ இதனோட லென்த் வந்து 5. ஓகே, இது வந்து வாக் கனெக்டிங் 1 and 5 ஆஃப் லென்த் எத்தனை எட்ஜஸ் இருக்கோ அதுதான் அந்த லென்த் ஆஃப் த வாக்குன்னு நம்ம சொல்கிறோம். 1 2 3 4 5 எட்ஜ் இருக்கிறதால லென்த் வந்து 5. இப்போ இதை ட்ரையலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எட்ஜுமே ரிப்பீட் ஆகலை, ஸோ இஸ் ஏ ட்ரையல். சப்போஸ் நான் இன்னொரு வாக் எழுதுகிறேன் பாருங்கள், வாக் பிட்வீன் 1 and 5 எழுதுகிறேன். இதில் நான் வந்து எட்ஜ் ரிப்பீட் ஆகிற மாதிரி எழுத போகிறேன். ஸோ 1லேருந்து 5க்கு இல்லையா, ஸோ 1 E1 2 E7 4 E3 3 E2 2 again E7. இப்போ E4க்கு போயிட்டு 5ல் முடிக்கிறேன். E7 வந்துட்டுனா இப்போ இங்கே 4 வரணும், E7 4 E4 5. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த வாக்கோட லென்த் வந்து 6. இது ட்ரையலான்னு கேட்டால் ட்ரையல் கிடையாது, ஏன்னா E7 ரிப்பீட் ஆகுது, இட்ஸ் நாட் ஏ ட்ரையல். ஸோ இதுவும் வாக் தான். வாக் between இல்லை வாக் கனெக்டிங் 1 and 5 of length 6 but not a trial. ட்ரையலில் நமக்கு மெயின் கண்டிஷன் என்ன இருக்கணும், எட்ஜ் ரிப்பீட் ஆகக்கூடாது. since E7 repeated. ரைட், இப்போ இதுலேயே நம்ம சப் வாக் எடுக்கலாம் அப்படின்னா அதுவும் ஒரு வாக்காக இருக்கும் இல்லையா, 1லேருந்து 5க்கு. அப்போ நான் இதுலேருந்து இது பாருங்கள் எங்கேருந்து வரலாம், அப்போ டேரெக்டாக பாருங்கள் 1லேருந்து E1 E1லேருந்து 2 2லேருந்து E7 E7லேருந்து 4 4லேருந்து E4 5. இது எடுத்திங்கன்னா இது சப் வாக், ஏன்னா இந்த சப் வாக் இட்ஸ் ஆல்சோ ஏ வாக். ஓகே, அதே 1 to 5 தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, அப்போ இப்படி எழுதுவா W dash of 1 5, இது சப் வாக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாக்கில் இருந்தே இல்லை இந்த வாக்கோ எடுக்கும்போது அதில் சில இதை ஒமிட் பண்ணிட்டு எழுதியிருக்கோம், தட்ஸ் ஆல்சோ ஏ வாக் நமக்கு. அப்போது 1 E1 2 E7 4 E4 5, இது பார்த்திங்கன்னா சப் வாக் ஆஃப் 1 5. இப்போ வாக் ஆஃப் 1 1, அதாவது இனிஷியல் வர்டெக்ஸும் டெர்மினல் வர்டெக்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு வாக் எழுத போகிறோம். அந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சைக்கிள் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா. எழுதலாமா, அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கலாமா. 1லேருந்து ஆரம்பிக்கிற 1 E1 2 E7 4 E4 5 E5 1. ஸோ 1 2 3 4 எட்ஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இட்ஸ் சைக்கிள் ஆஃப் லென்த் 4. இஸ் சைக்கிள் ஆஃப் லென்த்
4. அதாவது இனிஷியலும் டெர்மினல் வெர்டெக்ஸும் சேமாக இருக்கும். மீதி எதுவுமே ரிப்பீட் ஆகாது. அந்த 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதா தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைக்கிள் சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாக் டைட்டிலில் கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின். இது பார்ட் பி கொஷின். இந்த தியரமாக இது உங்கள் புக்கில் இருக்குது. இஃப் W is a walk connecting U and V in a graph G, then W contains a path connecting U and V. இதுவே வேறு விதமாக எப்படி கேட்குறாங்க யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் இன் எ கிராஃப் எனி யூவி வாக், இங்கே நம்ம இஸ் எ வாக் கனெக்டிங் யூவி சொல்கிறதுல இதுதான் யூவி வாக் கண்டென்ஸ் எ யூவி பாத், அதாவது எனி யூவி வாக் கண்டென்ஸ் எ யூவி பாத் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாத்துன்னு வரும்போது நமக்கு எட்ஜு வர்டெக்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? வாக்கில் எது வேணாலும் நமக்கு ரிப்பீட் ஆகலாம். ரைட். அப்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூ இந்த வாக் வந்து கனெக்டிங் யூ அண்ட் வி. அப்போது கிவன் டபிள்யூ ஆஃப் யூவி இஸ் எ வாக் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, யூவி பார்த்து வந்து இதுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஒரு வாக்குனா அதுக்குள்ளே ஒரு சப் வாக் இருக்குன்னு நம்ம எடுக்க முடியும் இல்லையா? அந்த சப் வாக்கை தான் நான் பி ஆஃப் யூவின்னு எடுத்துக்கிறேன். லெட் பி ஆஃப் யூவி பி எ சப் வாக் ஆஃப் டபிள்யூ விச் ஹேஸ் மினிமம் லென்த். இருக்கிறதுல மினிமம் லென்த்தை நம்ம சப் வாக் எடுக்கும்போது நம்ம அந்த வாக்லேருந்து எதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மினிமம் லென்த் இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு சப் வாக் எடுக்க முடியும். ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிற மினிமம் சப் வாக்கை தான் பி ஆஃப் யூவின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட கிளைம் என்னென்னா, இந்த சப் வாக்கை தான் நான் பார்த்துன்னு கிளைம் பண்ண போகிறேன். அப்போ பார்த்துட்டு கிளைம் பண்ணணும். நம்ம அங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், அங்கே வெர்டிஸஸோ எட்ஜஸோ டிஸ்டிங்க்ட்டு, அதில் இருக்கிற எல்லா வெர்டெக்ஸும் எட்ஜஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதுவுமே சேம் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஆன் த கான்ட்ரரி நான் என்ன எடுக்க போகிறேன்னா, சப்போஸ் தட் தெர் இஸ் எ வெர்டெக்ஸ் சே டபிள்யூன்ற வெர்டெக்ஸ் வந்து இந்த சப்வாக்கில் வந்து மோர் தென் ஒன்ஸ் அப்பியர் ஆகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். விச் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ் இன் பி ஆஃப் யூவி. ஓகே, அப்போ டபிள்யூ வந்து மோர் தென் ஒன்ஸ் அப்படி இருந்தால் 2 வாட்டியோ 3 வாட்டியோ மினிமம் 2 வாட்டியாவது இருக்குன்னு நான் அப்பியர் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி ஆஃப் யூவி அப்படின்றது சப்வாக் இல்லையா? அப்போ சப்வாக்னு என்ன அர்த்தம், யூவில் ஆரம்பிக்கணும், வியில் முடியணும், இன் பிட்வீனில் ஹெட்ஜஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த யூவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, அந்த யூவை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், யூ நாட்னு எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? ஸோ யூ நாட் இருக்குது. யூ நாட்டுக்கு அப்புறம் இந்த U1 வெர்டெக்ஸ் போடுறோம் அப்படின்னா நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்கணும், E1 எட்ஜ் இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ U0, E1, U1. இதே போல் நீங்கள் அடுத்து எழுதுறதா இருந்தால் இங்கே என்ன வரும், E2 வரும், இங்கே U2 வரும், எக்ஸெட்ரா. ஸோ இப்படியே போகும்போது இப்போ UJ-1 எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வரும்போது EJ எட்ஜ் வரும், அதுக்கப்புறம் இங்கே UJன்ற வெர்டெக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த UJ தான் நான் Wன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த சப்வாக்கில் இந்த டபிள்யூ இன்னொரு வாட்டி வர மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்போ இஜேனா யூஜேக்கு அடுத்தது நமக்கு என்ன எட்ஜ் இருக்குன்னா EJ+1 இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே தள்ளி எழுதுகிறேன், EJ+1. EJ+1க்கு அப்புறம் இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து UJ+1. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது இப்படி போயிட்டு இருக்கு, 1 2 போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நான் EK-1 எடுக்கிறேன் எட்ஜு. அதுக்கப்புறம் EK-1 அடுத்து இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து யூகேன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த யூகே தான் டபிள்யூ. ஸோ 2 வாட்டியாவது மினிமம் வர மாதிரி எடுக்கிறேன். ஸோ UK-1 இங்கே யூகேனா அடுத்து இருக்கிற எட்ஜ் வந்து நமக்கு EK வரும். EKக்கு அப்புறம் இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து UK+1 எக்ஸெட்ரா. கடைசியில் இருக்கிற எட்ஜ் வந்து வெர்டெக்ஸ் வந்து UN அப்படி எடுக்கிறேன்னா இந்த UN தான் ஆக்சுவலாக நமக்கு அந்த டெர்மினல் வெர்டெக்ஸ் V. ஓகே, ஸோ W வந்து UJ, அதை நம்ம 2 இடத்துல திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். இங்கே யூஜேன்னா இங்கே யூகே, அதுதான் டபிள்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எடுத்திருக்கோம், இதில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இதுவாக எடுத்திருக்கோம். இதை தான் நம்ம பார்த்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சீக்வன்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கே ரிப்பீட் ஆகுதோ நான் அதுலேருந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே யூஜே, இங்கே டபிள்யூ இருக்குது இல்லையா? இந்த டபிள்யூக்கு அப்புறம் இதோ இங்கே இருக்குது பாருங்கள் டபிள்யூ. அப்போ இந்த எட்ஜ்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வெர்டெக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் நான் இங்கே எழுத போகிறேன். தென் த சீக்வன்ஸ் அப்போ என்ன இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த U0 இருக்குது. அப்போ அதுதான் U = U0 நம்ம எடுத்திருக்கோம். U0க்கு அப்புறம் E1 எட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் U1 வெர்டெக்ஸ் இருக்குது, எக்ஸெட்ரா. UJ-1 வெர்டெக்ஸ், EJன்ற எட்ஜு,
அதுக்கப்புறம் யூஜே இருக்குது. இந்த யூஜே தான் ஆக்சுவலாக நமக்கு என்னது டபிள்யூ. யூஜேவும் யூகேவும் தான் டபிள்யூ. ஓகேவா? இது இருக்கட்டும். மீதி இதெல்லாம் எடுத்துடுறேன். அப்போ இஜே ப்ளஸ் 1 யூஜே ப்ளஸ் 1 இகே மைனஸ் 1 யூகே. இந்த யூகேவும் யூஜே ஒன்று தான். நம்ம இங்கே எழுதிருக்கிறதுல இங்கே எழுத வேண்டாம். அப்போ மீதி இருக்கிறது இகே யூகே ப்ளஸ் 1 எக்ஸெட்ரா யூஎன் ஈக்குவல் டு இதுதான் வி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த சீக்வன்ஸ் நமக்கு எப்படி வந்திருக்கு? அப்டைன்டு ஃப்ரம் த above. இந்த above p of uv இருக்குல்ல, இதிலிருந்து நம்ம எதை டெலீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம். பை டெலீட்டிங் ej plus 1 uj plus 1 ek minus 1 இதை தான் டெலீட் பண்ணியிருக்கோம். யூகேவை டெலீட் பண்ணல. ஆக்சுவலாக இந்த uj ஈக்குவல் டு யூகே ஈக்குவல் டு டபிள்யூ இதெல்லாம் இருக்குது. இதை டெலீட் பண்ணி தான் நாம் இந்த சீக்வன்ஸை கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிட்ட பிறகு, அதாவது இந்த ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கிடச்சிருக்கிறது நமக்கு ஒரு வாக்கு தான். இஸ் எ வாக் கனெக்டிங் யூ அண்ட் வி ஆஃப் லென்த் ஸ்மாலர் தேன் ஆஃப் பி ஆஃப் யூவி. இங்கே நம்ம இதை எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போது இந்த சீக்வன்ஸையும் கம்பேர் பண்ணுங்களேன். இதுவும் வாக் ஃப்ரம் யூ டு டபிள்யூ தான், இதுவும் வாக் ஃப்ரம் யூ டு யூ டு வி தான். இதுவும் யூ டு வி தான், இதுவும் யூ டு வி தான். ஆனால் இதுலேருந்து நம்ம இந்த எட்ஜ் ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த எட்ஜ் வெர்டெக்ஸில் ரிமூவ் பண்ணியிருக்கோம். எட்ஜ் ரிமூவ் பண்ணும்போது ஆப்வியஸாக இது லென்த்து குறையும். அப்போது இந்த சீக்வன்ஸோட நம்ம இந்த ரெடியூஸ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த சீக்வன்ஸோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நாம் என்னென்னு இங்கே அசியூம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். P of UV be a subwalk of W which has the minimum lengthன்னு எடுத்திருக்கோம். ஆனால் அதை விட மினிமம் லென்த்தாக இருக்கிற ஒரு வாக்கை நம்மளால் எழுத முடிஞ்சிருக்கு. ரைட்டா? அப்போ this contradicts the minimality of P of UV and so our assumption இல்ல supposition is wrong. அப்போ hence P of UV வந்து என்னவா தான் இருக்க முடியும்? It's a path தான் இருக்க முடியும். அவ்வளோதான். இது ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.